ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள விளாக் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விக்கி வந்து ஸ்கூல்லேருந்து 1:30க்கு வருவான். வந்ததுக்கப்புறமா அவனுக்கு நான் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுருவேன் பார்த்துக்கோங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறமா அவன் ரித்தி கூட விளையாடுவான், இல்லைனா டிவி பார்ப்பான் பார்த்துக்கோங்க. அப்புறமா ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிடுவான் பார்த்துக்கோங்க. ஸ்கூல் ஹோம்ஒர்க் எழுத ஆரம்பிச்சிடுவான். இங்கே வந்து நம்ம ஒரு மாதிரி டைரியெல்லாம் கிடையாது. செல்லில் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவாங்க என்னென்ன ஹோம்ஒர்க்குன்னு. நம்ம அதை பார்த்து சொல்லிவிட்டு அவன் எழுதிடுவான். விக்கிக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, அவனே அழகாக எழுதிடுவான் பார்த்துக்கோங்க. திரும்ப எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடித்தான். இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் நிறையா வேறு, எல்லாம் 2 டைம்ஸாக இருந்துச்சு. எல்லாத்தையும் மெதுவாக பொறுமையாக இருந்து எழுதுனான். அதுக்கப்புறம் 4:30க்கு டியூஷன் போகணும் பார்த்துக்கோங்க. டியூஷன் ஹோம்ஒர்க்கும் இருக்குது. அதையும் எல்லாத்தையுமே மொத்தமாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. சண்டே வந்து விக்கிக்கு அப்பா வந்து ஒரு ஹெலிகாப்டர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து கலர்லாம் அடிச்சுட்டு கிடந்தான். நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவன் சாப்பிட்டு டியூஷன் போவான்ல, அதுக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஹாட் வாட்டரை போட்டு நல்லா கிண்டி ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த பால் காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து உள்ளே போட்டுக்கலாம். அதை வந்து உடனே கிண்டக்கூடாது பார்த்துக்கோங்க. உடனே கிண்டினா உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு கிண்டினா அது வந்து தனித்தனியாக அழகாக வரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கரைச்சி அதுக்குள்ளே ஊற்றினா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு சீனி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டைக்கு சீனி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு கரைச்சி வச்சுருக்கோமே, அதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டு மணத்துக்காக ஏலக்காய் லைட்டாக இடித்து உள்ளே போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஆற வச்சு விக்கி கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஊட்டி விட்டுட்டேன். அவன் அதை சாப்பிட்டுட்டு டியூஷனுக்கு ரெடி ஆகிட்டான் பார்த்துக்கோங்க. ரித்விக் வந்து நான் ஏதாவது சமைச்சோம்னா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் என்கிட்ட உட்காந்து நான் சமைக்கிறதையே பார்த்துட்டு இருப்பான் பார்த்துக்கோங்க. இந்த இது கொழுக்கட்டை செய்யும் போச்சுலையும் என் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்துட்டே தான் இருந்தான் பார்த்துக்கோங்க. அவன் அப்போ தான் சாப்பிட்டான். அதனால் கொழுக்கட்டை வேண்டான்ட்டான். திரும்ப விக்கிக்கு மட்டும் அதை ஆற வச்சு கொஞ்சமாக கொடுத்தேன் பார்த்துக்கோங்க. அவன் இந்த ஹெலிகாப்டருக்கு பெயிண்டே அடிச்சிட்டு இருக்கான், சாப்பிட மாட்டான் பார்த்துக்கோங்க. திரும்ப நானே கொஞ்சமாக ஊட்டி விட்டேன் பார்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம், இந்த எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் கொடுக்கறத விட இந்த ஸ்டீம் பண்ண ஐட்டங்கள், அப்புறமா இந்த தேங்காய் பால் சேர்த்த இந்த ஸ்வீட்லாம் நம்ம கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது பார்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி விக்கிக்கு ரித்விக்கும் இந்த எண்ணெயில் பண்ண ஃபுட் வந்து நான் கொடுக்கவே மாட்டேன். கொடுப்பேன், ஆனால் வந்து ரொம்ப கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. எப்போமாவது அந்த மாதிரி தான் கொடுப்பேன். மோஸ்ட்லி இந்த வேக வச்ச ஐட்டம், அதுக்கப்புறமா இந்த தேங்காய் பால் அதிகமாக மிக்ஸ் பண்ண ஐட்டம் அதிகமாக கொடுப்பேன் பார்த்துக்கோங்க. அவனுங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யும். அது வந்து குழந்தைங்களுக்கு நல்லதும் கூட. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவன் டியூஷன் கிளம்பிடுவான் பார்த்துக்கோங்க. பஸ்ஸில் வர மோஸ்ட்லி அவங்க டியூஷன் மேம் சொல்லிடுவாங்க இந்த புக்கெலாம் கொண்டு வரணுன்ட்டு. அதை வந்து எடுத்து வச்சுட்டு அவன் கிளம்பிட்டான். அப்புறமா டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் ரித்விக்கும் விக்கியை கூப்பிட போவோம் பார்த்துக்கோங்க. எங்கள் பக்கத்து பில்டிங் தான் டியூஷன். ஆனால் கொஞ்சம் நடந்து போகணும் பார்த்துக்கோங்க. 2 மாடி ஏறி போகணும். நானும் ரித்விக்கும் கிளம்பிட்டோம். ரித்விக் வந்து என் கையை பிடிச்சிட்டுனா நடக்க மாட்டான் பார்த்துக்கோங்க. குடுன்னு ஓடுவான். ஓடுறதுல உளுந்தும் கிடப்பான் பார்த்துக்கோங்க. அவனுக்கு தான் ஜேசிபி அந்த டிராக்டர்லாம் நல்லா பிடிக்கும். அதில் இந்த டிராக்டர் வண்டி வர நினச்சா அதை பார்த்துக்கிட்டு வண்டின்ட்டு போனான் பார்த்துக்கோங்க. திரும்ப இங்கே உள்ள ஏரியாலாம் கொஞ்சம் டஸ்ட்டான ஏரியா, நாங்கள் இருக்க ஏரியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் நிறையா கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் இந்த கருப்பு துகள்கள் அதிகமாக வரும் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம வீட்டை ஒரு நாள் க்ளீன் பண்ணாட்டையும் வீடு வந்து ரொம்ப அந்த கருப்பு மண் ஆன மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. அந்த ஏதாவது டப்பா மேலே ஏதாவது ஒரு திங்ஸ் மேலாம் அந்த தூசி வந்து படிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணால் தான் அது வந்து நீட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே உள்ள இடமுமே குப்பையெல்லாம் வெளியில் அப்படி போட்டுருவாங்க. குப்பை தொட்டிலாம் போட மாட்டாங்க. குப்பை தட்டியும் இங்கே இல்லை பார்த்துக்கோங்க. சும்மா அந்தால வீசிடுவாங்க. அப்புறமா இங்கே உள்ளவங்க அந்த பாக்கு போட்டுலாம் துப்புவாங்க பார்த்தீங்களா. அதனாலேயே வெளியில் பிள்ளைகளை விளையாட விடுறதுக்கே எனக்கு பிடிக்காது பார்த்துக்கோங்க. வீட்டுக்குள்ளே தான் விளையாட வைப்பேன். ஊர்லனா எனி டைமும் விக்கி வெளியே தான் விளையாடுவான். ஆனால் இங்கே வந்து எனக்கு வெளியே விளையாட வைக்க பிடிக்காது பார்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் அழுக்கான ஏரியா தான்.
அப்புறமா விக்கியை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் பார்த்துக்கோங்க. இட்லிக்கு காலையிலேயே மாவரைச்சி வச்சுருந்தேன். அது நல்லா புளிச்சு பொங்கி வந்திருந்து பார்த்துக்கோங்க. அதை வந்து ஊற்றி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லியை வந்து ஊற்றி வச்சுட்டு அதை வந்து சிலவங்களுக்கு இந்த இட்லி எடுக்கும் போதுல தட்டில் ஒட்டும் பார்த்திங்களா, அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுத்து வைக்கும் போதுல அந்த தரையில் அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றுனதுக்கு மேலே இந்த இட்லி நம்ம வெந்த தட்டை வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறமா ஸ்பூனை வச்சு எடுத்தால் இட்லி வந்து அப்படி பெர்ஃபெக்டாக ஒட்டாமல் வரும் பார்த்துக்கோங்க. இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் எப்பவும் பண்ணுவேன். அழகாக ஒட்டாமல் அழகாக வரும் பார்த்துக்கோங்க. அதில் இட்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே சட்னிக்கு தேங்காய் கொஞ்சோட தான் இருந்து பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த தேங்காய் திருவுற வேலையே பிடிக்காது பார்த்துக்கோங்க. பிடிக்காதுன்னா அந்த ஒரு வேலை மட்டும்தான். அதனால என் மச்சான் ஒருத்தட்டையும் வெயிட் பண்ணேன் பார்த்துக்கோங்க. என் மச்சான் திருவி தருவாங்க. நான் 2-3 நாளைக்கு அப்படி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் பார்த்துக்கோங்க. அதனால என் மச்சான் ஒருத்தட்டையும் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா உடைக்கலான்னு பார்த்தாலும் அந்த தேங்காய் வந்து நாரோடு இருந்துச்சு. அதை எடுக்கணுமே கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. சரி மச்சான் வந்த உடனே நம்ம திருவிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலான்னு விட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு இட்லியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா காஞ்சா கழுவ முடியாது பார்த்திங்களா, அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என் மச்சான் வந்துட்டாங்க. மச்சான் வந்ததுக்கப்புறமா தேங்காய் திருவி கேட்டுன்னு அவங்க வந்து தேங்காய் திருவி தந்தாங்க பார்த்துக்கோங்க சட்னி அரைக்கிறதுக்கு. அவன் வந்து விக்கி அந்த ஹெலிகாப்டருக்கு பெயிண்ட் அடித்தான் பார்த்தீங்களா, அதை வந்து அவங்க அப்பாட்ட காமிச்சிட்டு இருந்தான். நம்ம காலையிலேருந்து பார்த்து பார்ப்போம். ஆனால் அவள் அப்பா வந்தோடனே அவள் அப்பா பின்னாடி போயிடுவான் நம்ம பார்த்துக்கோங்க. ரித்விக் வந்து இவ்வளோ நேரம் என்கிட்ட இருந்து நான் சமைக்கிறதை பார்த்துட்டு இருந்தான். அவள் அப்பா வந்தோடனே கிச்சன் பக்கமே எட்டி பார்க்கல பார்த்துக்கோங்க. அவள் அப்பாக்கிட்டே விளாண்டுட்டு இருந்தான். திரும்ப சட்னி அரைக்க வந்துட்டேன். சட்னிக்கு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 2 கொட்டை புளி, அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை பூண்டு அரிசி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காயும் போட்டிருக்கேன். தேங்காயை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொரிக்கடலை சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. பொரிக்கடலை சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதனால் பொரிக்கடலை சேர்த்துருக்கேன். அப்புறம் மிச்சம் உள்ள தேங்காயும் எடுத்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இங்கே வந்து தேங்காய் ரேட் ரொம்ப அதிகம் பார்த்துக்கோங்க. சின்னதாக தான் இருக்கும். ரூ. 35 40 ரேட்டு உண்டு பார்த்துக்கோங்க. அதனாலேயே தேங்காய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எல்லாத்துலேயுமே தேங்காய் யூஸ் பண்ணணும். எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எல்லா ஃபுட்லேயுமே தேங்காய் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதனால் தேங்காய் சேர்க்காம எனக்கு எதுவுமே பண்ண வராது பார்த்துக்கோங்க. அது ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் தான் தேங்காய் போடாமல் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பால் கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து மச்சானுக்கு கொஞ்சமாக வச்சுருந்தேன். என் மச்சானுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது. ஆனால் நான் பண்ணின்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சட்னிலாம் அரைச்சிட்டு மச்சான்ட்ட கேட்டேன், அப்படியே சாப்பிடலாமா தாளிக்கலாமான்ட்டு. அதில் மச்சான் தாளி அப்படின்னாங்க பார்த்துக்கோங்க. அதில் நான் கடுகு கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளிச்சிட்டேன். தாளித்ததுக்கப்புறமா சாப்பிட வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரித்விக்கு ஊட்டி விட்டேன். என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து செல்ஃப் எதுவுமே இருக்காது. இங்கே வந்து வீடு கிடைக்கிறதே கஷ்டம் பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கம்பெனி இருக்குது. அதனால் நம்ம இந்தியாவில் வெளி இடத்துல இருந்து தான் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க நிறைய பேர். அதனால் இங்கே வந்து வீடு கிடைக்கிறது கஷ்டம் பார்த்துக்கோங்க. குஜராத்தில் உள்ளவங்க வேலை பார்க்குறது ரேர் தான். மற்ற ஊரில் உள்ளவங்க தான் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அதனால் வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் பார்த்துக்கோங்க. அப்படியே கிடைச்சாலுமே அந்த வீடு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து செல்ஃப் ரேக்கு எதுவுமே கிடையாது. நம்ம கிச்சனில் இருக்க ரேக்கே என் மச்சான் தான் ரெடி பண்ணி தந்தாங்க பார்த்துக்கோங்க. இல்லைன்னா டப்பாலாம் வைக்க முடியாது. எல்லாம் அந்தந்தால ஒரு மாதிரி கிடக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் நீச்சாக இருந்தால் தானே சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் 2-3 டேபிள்லாம் போட்டு அதுக்கு மேலே எல்லாம் வச்சுருக்கோம். அந்த மிக்ஸி வச்சுருக்க ரேக்கு எல்லாமே மச்சான் தான் ரெடி பண்ணி தந்தாங்க பார்த்துக்கோங்க. அந்த வுட்டு அந்த கட்டை வாங்கி அதுக்கு அளந்து இந்த ஆணிலாம் அடித்து அப்படி செட் பண்ணி தந்தாங்க பார்த்துக்கோங்க. அதனால் வீடு கொஞ்சம் நீச்சாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. திரும்ப ரித்விக் வந்து அவன் சாப்பிட்டுட்டான். திரும்ப எல்லா பிளேட்லேயுமே அவன் எடுத்து வச்சுட்டு இருந்தான் பார்த்துக்கோங்க. விளாண்டுக்கிட்டு இருந்தான். குழந்தைங்க வந்து செவுத்துல கிறுக்குனாலோ இல்லை டிவி பார்த்தாலோ இல்லை எதையாவது சிந்தினாலோ நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க. நம்ம பிள்ளைங்க தானே சிந்தினா நம்ம ரெண்டாவது தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கணும். நான் மோஸ்ட்லி திட்ட மாட்டேன், அடிக்கவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஏதாவது தப்பு பண்ணால் லைட்டாக அதட்டுவேன், அவ்வளோதான். மற்றபடி விட்டுருவேன், என்ன சேட்டை பண்ணாலும் விட்டுருவேன். நான் ஒரு நாளைக்கு 10 வாட்டி வீடை தூப்பேன் பார்த்துக்கோங்க. அந்த 10 வாட்டி இந்த பெட்ஷீட்டை உதருவேன். ஏன்னா பெட்ஷீட் ஃபுல்லாக எதையாவது சிந்தி போடுவான், பிஸ்கட்டாக இருக்கட்டும், எதையாவது சிந்தி போடுவான் பார்த்துக்கோங்க. அதனால் ஒரு நாளைக்கு 10 வாட்டி வீடை தூப்பேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
அது செவுத்துல கிறுக்கதா இருக்கட்டும், டிவி பார்க்கறதா இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம அது பண்ணாத, இது பண்ணாதன்னு நம்ம அடக்கி அடக்கி வச்சா, அதுலேருந்து அவனுங்க வந்து டல்லா தான் இருப்பானுங்க. அதனால நம்ம வந்து குழந்தைங்க என்ன பண்ணாலும் விட்டுறணும். அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவனுங்க அத இது பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் அவனோட மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா அவனே சரியாயிருவானுங்க. அதுக்கு தட்டி நம்ம பொறுமையா தான் இருக்கணும். நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம வந்து விட்டு குடுத்தா ஒரு இதுவுமே இல்ல. சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தைங்க சேட்டை பண்ண தான் செய்வாங்க. அதுக்குன்னு நம்ம வந்து பிடிச்சு கட்டி வைக்கலாம் முடியாது இல்லையா? அதனால விட்டுறணும் பார்த்துக்கோங்க. அப்புறமா விக்கிக்கு சாப்பாடு எடுத்து குடுத்துட்டேன். விக்கிக்கு வந்து சில டைம் நான் ஊட்டி விடுவேன். இல்லைனா அவனாவே சாப்பிட்ருவான் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து அவனாவே சாப்பிட்ருவான். இல்லைனா நம்ம தான் ஊட்டி விடணும் பார்த்துக்கோங்க. நான் ஊட்டி விடுவேன் சில டைம். இல்லைனா என் மச்சான் ஊட்டி விடுவாங்க. திரும்ப விக்கி சாப்பிட்டதுக்கு அப்புறமா நானும் என் மச்சானும் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டுட்டு பாத்திரத்தலாம் பூசி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நைட்டு பாத்திரத்தலாம் பூசி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சா தான் அடுத்த நாள் எந்திச்சு சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா சிங்கில் பாத்திரம் கிடந்தாலோ, கிச்சன் அடுப்புலாம் ஒரு மாதிரி அழுக்கா இருந்தாலோ சமைக்க இன்ட்ரெஸ்ட்டே வராது. அதனால் நைட்டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. அப்புறமா மச்சான் வந்து பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரித்விக்கும், விக்கிக்கும். அத வந்து காய்ச்சி ஆற வச்சு விக்கிக்கு கப்லையும், ரித்விக்கு பால் பாட்டில்லையும் குடுத்து, ரித்விய வந்து தூங்க வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க் யூ.